உங்களுடைய சிரிப்பான முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆவலாக இருக்குங்க. அடுத்து என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. என் கூட 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேரில் நிறைய பேர்த்து கூட்டிட்டோம். அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க ஆசையாக இருக்கீங்களா இல்லையா? உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ஆசையாக ஓடி வந்தேன். உங்களையெல்லாம் பார்த்தோன்னு மிகுந்த சந்தோஷம். அவங்களையும் பார்க்க ஆசையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு காட்டுறோம். வந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, சோறாக கைதிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுங்கள். அவங்க முடிஞ்ச நீங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஜோர் ஒரு கைதட்டி உற்சாகமா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, வெற்றியா, ஜெய துணியோடு கூட இவ்வளவுதான் சத்தமா கையை தட்டு பார்க்கலாம். பாட்டு போட்டு விட்டுருங்க. எல்லாருடைய வாய் இயேசுவே சொல்லிட்டோம்.
என்னடா பாடுறீங்க? யாரா நீங்கெல்லாம்? எதுக்குடா இங்க வந்திருக்கிறீங்க? என்ன பார்க்கத்தானே வந்திருக்கிறீங்க? என்னத்தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? என்னது? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நான் சொல்றதான் நீங்க கேட்பீங்க. என்னது? கேட்க மாட்டியா? அம்மா, நீங்களாம் ஏன் சொல்ற பேச்சு தானே கேட்பீங்க? ஆமா தானே? நீங்களாம் என் பிள்ளைங்க தானே? நீங்களாம் என் கூட நரகத்துக்கு வந்துருங்க. நான் வந்தவன சும்மா விட மாட்டேன். நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நீங்க நடந்து போகணும். பாத்தலாமா? வச்சுக்கலாமா? நீங்களாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கணும் வந்திருக்கீங்களா? யாருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்? உனக்கு சந்தோஷமா உன் கையில செல்போன் கொடுத்திருக்கிறது நானு, அவரோட சந்தோஷம் கொடுத்தாரு. ஆமா. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ நடந்தேனா உனக்கு புதுசா வந்திருக்கிற ஐபோன் உனக்கு வாங்கி தருவேன். உன்னை சூப்பர் ஸ்டார் மாதிரி மாத்திருவேன். உன்னைய ரொம்ப புகழ் பெற்றிருக்கிற டோலி மாதிரி மாத்திருவேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்பையா கேட்க மாட்டியா? வாலிய பிள்ளைகளா, நான் சொல்ற மாதிரி கேளு. இந்த வயசுலதான் ஜாலியா இருக்க முடியும். இந்த வயசுல ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு அப்புறம் எந்த வயசுல ஜாலியா இருக்க முடியும்? நான் சொல்றேன் கேளு. யாருக்கு நீ கீழ்ப்படியாத. நான் சொல்றத கேட்பே கேட்க மாட்டியா? நான் வந்தேன்னா உங்களை பொக்கமா ஆக்கிடுவேன். பாக்குறியா? யாரு கீழ்ப்படியாதீங்க. அம்மா அம்மா இருக்கலாம், உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய கூடாது. சரியா? இப்ப அப்படித்தானே இருக்கிறீங்க? அப்படியே ஐயாமார்களே, நான் சொல்றேன் கேளுங்க. மனைவிய போட்டாட்டீங்க. என்னடா மிரட்டுறிய என்னைய? இதை உன்னை நான் பெயில் பண்ணி விடுறேன். நான் சொல்றத கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? காலையில எந்திரிச்ச உடனே செல்போனத்தை பார்க்கணும், டிவி பார்க்கணும். பிடிச்ச நல்ல நல்ல படங்களை பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் தான் உங்க சூப்பர் ஹீரோ. நான் தான் உங்க ஹீரோ. நீ சொல்லு, உனக்கு நான் நிறைய காசு தரேன், கார் தரேன், பங்களா தரேன். நான் சொல்ற மாதிரி கேளு. நான் சொல்ற மாதிரி கேளுடா. யார் சொன்னாதான் கேட்பீங்க. என்னது? நான் சொல்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லாதீங்க. அது சொல்லாத, அதை கூப்பிடாது, சத்தமே கூப்பிடாது. வேண்டாம், நீங்க யாரும் கூப்பிடாதீங்க. வாயை வச்சுட்டு அமைதியா இருங்க. வேண்டாம், கூப்பிடக்கூடாது, சத்தமா கூப்பிடாது. வேண்டாம், நான் சொல்றது கேளு, கூப்பிடாது. ஒரு கூட்டம் வந்துடுவாரு. வேண்டாம், கூப்பிடாது, ஐயா கூப்பிடாது, எரியுது. வேண்டாம் வேண்டாம், கூப்பிடாது. பாருங்க, நாலு பிள்ளைகளை வாயை வச்சு சும்மா இருக்கிறவங்க
கூப்பிடாதீங்க. ஐயோ ஐயோ, ஏமா நீ சும்மா இருக்க மாட்டியா? அவர் கூப்பிட்டா வந்துருவாரு. வேண்டாம், கூப்பிடாத. ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க இவரை கூப்பிட்டீங்களா? சத்தமா கூப்பிட்டீங்க தானே? நீங்க கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டாரு. இனி எனக்கு வேலை இல்லை. நான் போயிடுறேன். இனி நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போயிடுறேன். ஐயோ எரியுது. ஐயோ நான் போயிடுறேன். கூப்பிட்டீங்களா? யாரு வந்தா? பிசாசு. யாரு வந்தா? பிசாசு. பிசாசு வந்தானா? ஐயோ, ஏமாத்துக்காரனாச்சு. உங்களை ஏமாத்தி இருப்பானே. என்னை நீங்க கூப்பிட்டீங்க தானே? ஆமா. ஆபத்து நேரத்துல என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அவன் உங்களை பார்த்து கீழ்ப்படியாதுன்னு சொல்லியிருப்பானே, பொய் சொல்லியிருப்பானே, ஏமாத்து சொல்லியிருப்பானே, சண்டை போட சொல்லுவானே, அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா உனக்கு நிறைய தருவேன்னு சொல்லியிருப்பானே. நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? ஆமா, நீங்க என் சமூகத்துக்கு வர்றது அவனுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. என் சமூகத்துல வந்து என் வார்த்தையை கேட்டீங்கன்னா அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கக்கூடாது. நம்மெல்லாம் நீங்கெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு விருப்பமானது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு வேண்டியபடி நான் உனக்கு செய்வேன். உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் கூப்பிடுவேன். எந்த சூழ்நிலை ஆனாலும் என்னை கூப்பிடுங்க. என்னோடு கூட நீங்க இருங்க. நான் உங்க கூட சீக்கிரமா வரப்போறேன். என் கூட நீங்க வர ஆயத்தமா இருக்கிறீங்க தானே? ஆமா, ரொம்ப வாஞ்சையோடு கூட நீங்க வந்ததை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. இந்த கூட்டத்துக்கு மட்டும் வந்ததா போதாது, ஒவ்வொரு நாளும் என் கூடவே இருக்கணும், என் கூடவே வரணும். அப்படி வந்தீங்க அப்படின்னா, அப்படி நான் சொல்ற மாதிரியெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா, ஒரு நாள் நான் வந்து உங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு உங்களை கூட்டி சேர்ப்பேன். நீங்க வர ஆயத்தமா இருக்கிறீங்க தானே? வரேன், நான் உங்க பக்கம் வரேன், உங்களோடு இருக்க வரேன். என்னை எப்போ கூப்பிட்டாலும் நான் உங்க கூட வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்வேன். ரொம்ப சந்தோஷம். முகங்கள்லாம் பார்க்கவே, ஆமா, இயேசுவை பார்த்தா நம்ம முகம்லாம் இப்படித்தான் இருக்கும், சந்தோஷமா. பிசாசை பார்க்கும்போது நம்ம முகம் எப்படி இருந்துச்சு, இயேசுவை பார்க்கும்போது நம்ம முகம் எப்படி மாறுது. அனுதினமும் ஆமா, கூப்பிடு நீ, அவர் என்ன செய்வாரா? பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுப்பாருன்னா, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செவி சாய்ப்பாரா? செவி சாய்க்க மாட்டாரா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர், கல்லோ மண்ணோ அல்ல. நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர். ஒரு காலத்துல கவனமா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காலத்துல பாஸ்டர் சொன்ன மாதிரி வால்பாறையில எஸ்டேட் பகுதியில நான் வாழ்ந்தேன். அங்கதான் படித்தேன். இந்த இயேசுன்னு சொன்னா வந்தாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. பிச்சைக்காரன் வரான் அப்படிமா, வெள்ளிக்கிழமை ஆனா கொஞ்சம் அரிசி தருவாங்க, செலவு காசு ஒரு 20 ரூபா தருவாங்க. அதை வாங்கறதுக்கு வந்துட்டான்னு சொல்லி அவரை திட்டுவார், அவர் ரொம்ப கேவலப்படுத்துவார். அங்கே வாட்டர் ஃபால் பகுதியில் பவுல்ங்கிற ஒரு பாஸ்டர் வந்து வீடுக்கெல்லாம் வந்து ப்ரேயர் பண்ணுவார்.
அதனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. நாங்கள்லாம் வந்து முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டோம். முனீஸ்வரன் ஒரு கல் இருக்கும். எங்கள் தாத்தா வந்து சாமி ஆடுவார், கோழியை கட்டுப்பார், அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை வாயில் கடிச்சு தூக்கி வீசுவார். பயங்கரமாக இருக்கும். எங்கள் அம்மா சாமி ஆடுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் சப்பாரம்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. தெரியுங்களா? சப்பாரம், அதில் சாமியை வச்சுட்டு 4 பக்கம் நான் தான் ஆடுவேன். சரிங்களா? நான் போய் நிற்பேன். என்ன நடக்குன்னு தெரியாது. ஒரு மாதிரி ஆகும். என்னோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நைட்டெல்லாம் ஆடுவேன். என்ன ஆடுச்சு, எங்கே ஆடுன, என்ன நடந்துச்சுன்னெல்லாம் தெரியாது. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு வெடிய காலத்தில் கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் விடுவாங்க. அப்போத்தான் ஒரு நினப்பு வரும். என் சட்டையிலெல்லாம் 1 ரூபா 2 ரூபா பணத்தை குத்தி விட்டுருப்பாங்க. அப்போ எனக்கு தெரியும் 80 ரூபா ஒரு முறை என்னுடைய உடம்புல இருந்துச்சு. அப்போது முனீஸ்வர தெய்வத்தை தான் நாங்கள்லாம் வணங்கிட்டு இருந்தோம். ஏசுலாம் பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. எல்லாம் திட்டுவோம். அவர் வந்துட்டாருன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இந்த அல்லேலுயா போகுது பாரு, அல்லேலுயா போகுது. ஆமாம், எல்லாம் கிண்டல் பண்ணுவோம். அல்லேலுயா ஸ்தோத்திரம், அலுமணிய பாத்திரம் அப்படின்னு கிண்டல் கேலி பண்ண ஆட்கள் நாங்கள்லாம். எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எங்கள் குடும்பமே நல்லா தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பமாக இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் எனக்கு மூத்த அக்கா 3 அக்கா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்லி கல்யாணமே ஆகுது. அப்போ ஊரில் எல்லாரும் திட்டுவாங்க. வருங்க, வயசு பிள்ளைகளுக்கு குறிப்பிட்ட வயசில் கல்யாணம் ஆகலைன்னா எல்லாரும் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஏதோ குறை இருக்குது. அதனால தான் இந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, கல்யாணம் ஆகலைன்னு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அப்படி எங்கள் ஊரில் இல்லைங்க, அக்காவை எல்லாம் பேசினாங்க, அழுவாங்க. அப்போ தான் இந்த பாஸ்டர் வந்து சொன்னார், இப்போ பாருங்க, இயேசுவால கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால முடியாதது ஒன்றும் இல்லை. நீங்க வாங்க, இயேசுங்கிற நம்புங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மா ஏற்றுக்கொண்டாங்க. எப்படியாவது எங்க அம்மா என்ன யோசிச்சாங்க, என் பிள்ளைகளுக்கு கல்யாணமானா பரவாயில்ல. எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க, ஒரு நல்ல தாயினா பிள்ளைகள். அதுக்காக எதையும் இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இருந்து என்ன செஞ்சாங்க, சரி சர்ச்சுக்கு போறேன்னு சர்ச்சுக்கு போனாங்க. எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சுடுதண்ணி காய் வைக்கலன்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன தெரியுமா, கம்பி, இந்த கொடை கம்பியை சூடு பண்ணி எங்கள் அம்மாவுக்கு சூடு வச்சேன். சர்ச்சுக்கு போனால் பிடிக்காது. எங்கள் அப்பா பயங்கர குடிகார. எங்கள் அம்மா ஒரு 10,000 அடி அடிச்சிருப்பாரு. 5 முறை தாலி அத்தாரு, 21 தையலுங்க. எங்கள் அம்மா பயங்கர குடிகார. கொஞ்சம் நஞ்ச குடியல, வீட்டிலே காய்ச்சி குடிப்பாங்க. நம்மள நீங்க தங்கச்சி எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க, தம்பி நீங்க எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க, முகிலன்னு சொல்லுங்க. மீறிப்பா ஒண்ணுதான் சாப்பிடுவீங்கடா, பார்த்தா அப்படின்னு தெரியலையே. அதிகபட்சம் 2, 3, 5, 10 கூட சாப்பிடலாம். எங்க அப்பா ஒரு நேரத்துக்கு 60 முட்டை சாப்பிடுவாங்க. 60 முட்டை வறுத்து சாப்பிட்டாலும் அப்படி சாப்பிட்டு பட்டச்சட்டி நிறைய சாப்பிடுவாங்க. சரி, ஒவ்வொரு மீன் அப்படியே அவங்களே தான் சாப்பிடுவாங்க. அப்படி வெறி பிடிச்ச ஆள் எங்க அப்பா. சரி, பக்கத்தில் போய் ஏதாச்சும் கேட்ட குழந்தைன்னு கூட பார்க்குவோம், அட்டி வெளுத்துருவாரு. அப்படியெல்லாம் இருந்த குடும்பத்தில் வாழ்ந்த எங்களை ஒரு காலகட்டம் வரும்பொழுது பாருங்க, இந்த கல்யாணம் ஆகாதனால எங்கள் அக்காவெல்லாம் சர்ச்சுக்கு போனாங்க, இயேசுவை நம்பி போனாங்க. நடந்த ஒரு காரியம், ஒரே வருஷத்துல எந்த தெய்வத்துக்கு நாங்கெல்லாம் போய் படையல் வச்சோமோ, எந்த தெய்வத்துக்கு நாங்கெல்லாம் போய் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு கருப்பு கழிக்க போனோமோ, எந்த தெய்வமும் எங்களுக்கு உதவி செய்யல. ஆனா சர்ச்சுக்கு போன 2 மாசத்துல எங்க அக்கா 3 அக்காவுக்கு 3 மாப்பிள்ளை தேடி வந்தாங்க. ஒரே வருஷத்துல 3 கல்யாணமும் முடிஞ்சிச்சு. நம்பவே முடியல. ஒரே வருஷத்துல 3 கல்யாணம். சும்மா இல்லைங்க, 2 பவுன் நகை, 20,000 ரூபாய். அப்போ நான் சொல்றது வந்து 40 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால 40,000 ரூபாயும் 2 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. இன்னைக்கெல்லாம் அது பெரிய காசு. அப்ப இயேசுனால முடியாதது ஒன்றுமே இல்லை. இயேசுவை நம்பி 2 மாசம் தான் போனாங்க, நம்பிக்கையோட போனாங்க. திருமணம் ஆச்சு. எங்க அப்பாவுக்கு வியாதி வந்துருச்சு, இறனையும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வியாதி, சுகர் வியாதி, சிறுநீரகத்துல கல்லு. டாக்டர் அது மாதிரி சுகர்ல கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர்ல கொங்கு நாடு ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாவை படுக்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் கால் ஆபரேஷன் பண்ணணும். கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. லெப்ட் கால், கெண்ட காலுக்கு கீழே எடுத்தே ஆகணும்ட்டாங்க. அந்த நேரத்துல
கோயம்புத்தூர்ல திறந்த வேதாங்க தேவ சபையில பாஸ்டருடைய மனைவி மெர்சிங்கிறவங்க வந்து என்ன கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நான் ஜெபம் பண்ணி ஏசப்பா எங்க அப்பா கால் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கட்டில் கீழே இருந்து ஏசப்பா ஜெபம் பண்ணவெல்லாம் தெரியாது, ஜெபம்னா என்ன தெரியாது, வேதம் எப்படி வாசிக்கணும் தெரியாது. ஆனா அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். தம்பி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். தம்பி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொன்னாங்க. நானே நீங்க சொன்ன மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு அந்த எண்ணெய் எடுத்து எங்க அப்பா காலில் போட்டேன். அந்த டாக்டர் இன்னும் இருக்கிறாங்க, ராஜ் டாக்டர், வயசாயிடுச்சு அவருக்கு, 92 வயசு அவருக்கு இப்ப இருக்கிறாரு. அந்த டாக்டர் சொன்னாரு, இல்ல ஜேபி கால் எடுத்தே ஆகணும், அடுத்த நாள் ஆபரேஷனுக்காக கொண்டு வர. நாங்கெல்லாம் அழுகுறோம், எங்க அக்காவெல்லாம் அழுகுறாங்க, எங்க அம்மா அழுகுறாங்க, எல்லா ஊரே வந்துருச்சு. எங்க அப்பா நல்ல ஊருக்கெல்லாம் உதவி செய்யற மனுஷன், அதனால எல்லாரும் வந்துட்டாங்க. எங்க அப்பா எஸ்டேட் சூப்பர்வைசரா இருந்ததுனால பிரகாசத்துக்கு கால் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஆனா இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் நைட்டெல்லாம் எண்ணெயை பூசி எங்க அப்பாவுக்காக ஜெபம் பண்ண தெரியாட்டினாலும் ஏசப்பா எங்க அப்பாவுக்கு சுகம் கொடுங்க, இயேசு ரத்தம் ஜெயம், ஏசப்பா எங்க அப்பாவுக்கு சுகம் கொடுங்க, இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு எண்ணெயை பூசிட்டே இருந்தேன். அடுத்த நாள் ஆபரேஷன் போறதுக்கு முன்னால சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. நேற்றுக்கு 548 இருந்த அந்த சுகர் அடுத்த நாள் காலையில ஆபரேஷன் போறதுக்கு முன்னால 180 குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதே ஹாஸ்பிட்டல் 6 மாசமும் 1 வருஷமா அதே சுகர் குறையாம நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா ஒரு நைட்ல சுகர் குறைந்து 180 ஆச்சு. இன்னும் 2 நாள் பார்க்கலாம், சுகர் ஓரளவுக்கு நார்மலா இருக்குது, பரவாயில்ல பரவாயில்ல. 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, 180க்கு மேல போகவே இல்லை. ஓ அப்ப இது நார்மல் தான், 160 இருக்கணும், 20 தான் ஜாஸ்தியா இருக்குது, பரவாயில்ல சாப்பாட்டுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆபரேஷன் பண்ண வேண்டாம், கால் எடுக்க வேண்டாம், பெருவிரலை எடுக்க வேண்டாம், கெண்ட கால் எடுக்க வேண்டாம்னு சொல்லி அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு ஒரு தொடையிலிருந்து சின்ன சதையை மட்டும் எடுத்து அந்த காயத்துக்கு ஆபரேஷன் இல்ல, அந்த இடத்துல மட்டும் ஓட்டையா இருந்த அந்த இடத்துல மட்டும் அந்த சதையை வச்சுட்டு இனி சொல்லிட்டாங்க கால் எடுக்க வேண்டாம், நல்லாயின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு அந்த புண்ணு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் சொந்தமா எங்க அப்பா கோழி கடை வச்சு வண்டி வாங்கி 18 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருந்தார். செத்து போயிடுவாங்க கால் எடுக்கணும்னு சொன்ன அந்த டாக்டரு அதுக்கப்புறம் 18 வருஷமா, ஏன்னா உயிரை கொடுக்கிற ஒரு இயேசு, சுகத்தை கொடுக்கிற ஒரு இயேசு எங்க அப்பா விசுவாசிக்க ஆரம்பிச்சாரு. சபைக்கு போக ஆரம்பிச்சோம். கடைசி காலத்துல எங்க அப்பா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 3 அக்காவுக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமண நாட்கள் வந்தது. அப்பொழுது யாரை கல்யாணம் பண்ணன்னு தெரியல, ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த குடும்பம் ஓம் சக்தி குடும்பம். என்னங்க ஓம் சக்தி குடும்பம், பக்தியில சிறந்து. ஆனா நான் இயேசுவே அப்படின்னு. அப்புறம் கல்யாணம் பண்ற டைம் அந்த பொண்ணு கூட்ட கேட்டான், எனக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்குங்க. நான் 6வது படிக்கும் பொழுது நான் விபிஎஸ்ல சண்டேஸ் கிளாஸ்ல விபிஎஸ்ல ஒரு வெள்ளிக்கிழமையில நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பெண்ணு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், கல்யாணம் பண்ணுனா ஊழிய செய்யற மாப்பிள்ளையத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கர்த்தர் உங்களை எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு. இன்னைக்கு ஓம் சக்தி குடும்பத்துக்கு பின்னால் ஓடிட்டு இருந்த அந்த பெண்ணு என்னோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் பாசமாமா இருக்கிறார். கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு, கவனிக்கிறீங்களா? கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, ரொம்ப மேல வம்பு, எல்லாம் பேசாம கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். கவனிங்க, நான் நடந்ததை சொல்றேன். கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு குழந்தை. கிடைக்குமா? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆண்டவர் அருமையா பிரசங்கம் பண்றாங்க. குழந்தை இல்லை, எல்லாரும் உங்களை மாதிரிதான். கவலைப்படாதீங்க பாஸ்டர், நான் சிறுவர் ஊழியம் செய்யறேன், இந்த மாதிரி ஊரா எல்லாத்தையும் தூக்கிட்டு போறேன். பாருங்க, இந்த பொம்மையை தூக்குனால, ஏசப்பா பத்தி சொன்னதுனால மாவட்டங்களுக்கு போனேன், மாநிலங்களுக்கு போனேன். ஒரு நாட்கள் வந்த உடனே ஏரோப்ளேன் ஏறி மலேசியா போனேன், இந்தோனேசியா போனேன், சிங்கப்பூர் போனேன். அங்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போய் ஏசப்பா பத்தி சொல்ல வச்சேன். படிக்கலைங்க, கம்மியா தான் படிச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு அண்ணன் வந்து சொன்னாரு, செப்பல் போடலையா தம்பி அப்படின்னு. போட்டிருக்கிறேன் அப்படிங்க. செப்பல்னா என்ன? செருப்பு. நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டேன், உள்ள போடுற ஜட்டின்னு.
சட்டிக்கும் செப்பலுக்கும் வித்தியாசம் தெரியாம நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டோமோ எங்களை வானத்துல பறக்கும்படியாய் ஏசப்பா உதவி செய்தார். இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் சீக்கிரமா வானத்துல பறக்க போறீங்க. இயேசுவை பத்தி சொல்றதுக்கு உங்களை நாடு நாடா கூட்டிட்டு போக போறார். அல்லேலூயா. குழந்தை இல்லை, இத்தனை ஊழியம் செஞ்சு இல்லைங்க, குழந்தை இல்லையே அப்படின்னு அழுது. காசு இருந்தா ஆஸ்பத்திரி போவோம், ஊசி போடுவோம், ஸ்டென்ட் ஊசி அது இதுன்னு எல்லாம் போட்டோம். ஒரு நாள் நானும் என் மனைவி கட்டில் உட்காந்து, ஏசப்பா எப்படியாவது ஒரு குழந்தைய கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் ஆபிரகாமுக்கு கொடுத்தீங்களே, ஈசாக்கு கொடுத்தீங்களே. நான் போனேன்னா பிள்ளைகளாம் என் மேல தொத்துவாங்க, எனக்கு அழுகாச்சா இருக்கும். இடிகரையில் இருக்கிறார் இவர் ஒரு நாள், அழுகாதீங்க பாஸ்டர், அழுகாதீங்க பாஸ்டர். ஒரு ஊழியத்துக்கு போன நேரத்துல ஒரு குழந்தைய பார்த்து தாங்க முடியல. இத்தனை ஊழியம் செய்யறனே ஏசப்பா, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே. நீங்க குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அதனுடைய வேதனை. கல்யாணம் ஆகி அடுத்த மாசம் கேட்பாங்க ஏதாவது விசேஷமா, ஒரு மாசம் கூட பொறுத்துக்க மாட்டாங்க, 3 மாசம் பொறுத்துக்க மாட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லையாக அப்படிம்பாங்க. அந்த கல்யாணமானவங்க குழந்தை இல்லாதவங்க எவ்வளவு அழுவாங்க. கண்ணீர். எந்த ஊருக்கும் போக முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, எதுக்கும் போக முடியாது. கேவலமா இருக்கும். ஏசப்பா அப்படின்னு அழுதோம் அழுதோம். 10 வருஷம் ஆச்சு. 2008 கல்யாணம் ஆகி 2010 ஆச்சு, 2018 ஆச்சு. எங்களுக்கு குழந்தையே என்ன பண்றது, ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யலைங்களே, கைவிடவே இல்லை. நெடுநாள் காத்திருக்கிறது, இருதயத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு நாள் டாக்டர் அம்மா போய் பார்த்தோம், ராமகிருஷ்ணா டாக்டர், அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க சுகனியான்னு. போய் பார்க்கும்போது என்னமா 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, பெண்களுக்கு வர வேண்டிய வழிபாடு வரலையே. அப்படியே ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு ரத்த டெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தா குழந்தை உருவாகி இருக்குது, உங்களுக்கு குழந்தை இருக்குது, குழந்தை கிடைக்குது, குழந்தை வந்து இருக்குது, உங்க மனைவி மாசமா இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே ஆஸ்பத்திரி கூட என்ன செய்யல, வாங்கல இயேசுவே அப்படின்னு கத்தணும். கரெக்டா குறிப்பிட்ட நாட்கள் ஆச்சு. டிசம்பர் 31ஆம் தேதி 2019 ஆண்டுல டிசம்பர் 31ஆம் தேதி 2:30 மணிலிருந்து 3:30 மணின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல எங்களுக்கு அழகான ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தான். எந்த மனுஷன், எந்த டாக்டர்களாம் முடியாது, உங்க மனைவிக்கு கற்பம் அடைவதற்கு வாய்ப்பு இல்லை, அந்த கொலையெல்லாம் பிரச்சனை, உங்களுக்கு அணுக்கள் இல்லை, அதனால குழந்தை பெற்றுக்கவே முடியாதுன்னு எந்த டாக்டர் எல்லாம் சொன்னாங்களோ அவங்க வாயெல்லாம் அடைக்க பண்ணி, ஏன்னா பிள்ளையை கொடுக்கிறவர் கர்த்தர், பிள்ளைகளை ஒளிவ மர கன்றுகளாய் மாற்றுகிற கர்த்தர் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். இது உண்மைதானா பாஸ்டர் அப்படின்னு என் பிள்ளை வந்திருக்கிறார். இங்க பாருங்க, வாங்க என் மகவாம 2019ஆம் ஆண்டு கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஜெப்ரி நான் பேர் இருக்கணும். எங்க வர்க்கத்திலேயே யாருக்கும் லெப்ட் கை பழக்கம் இல்லை, ஆனா இவளுக்கு லெப்ட் கை பழக்கம். லெப்ட்ல தான் எழுதுவா, லெப்ட்ல தான் விளையாடுவா, லெப்ட்ல தான் படிப்பா, லெப்ட்ல தான் சாப்பிடுவா. வித்தியாசமா ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது இப்படி பாஸ்டருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அழைத்தாரு, என்னை அழைத்தார். யூ ஆர் சோ ஸ்பெஷல். படிக்கல, ஆண்டவருக்கு படிப்பு பெரிய விஷயமே இல்லை. நீ அர்ப்பணிக்கப்பட்டு இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி நீ இயேசுவை தேடி வந்தால், இயேசுவை நாடி வந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். உங்களை ஆண்டவர் வானத்துல பறக்க பண்ணி அநேகருக்கு நற்சாட்சியுள்ள நற்கண்டங்களாய் மாற்றுவார்கள் என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. பல லட்ச கடன்களை கட்டும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம் உள்ளவர். இன்னைக்கு உட்கார்ந்து நிறைய பேர் கடனோடு இருக்கிறீங்க. கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல கேவலப்பட்டு நின்றீர்களோ, ஆண்டவர் உங்கள் அவமானத்தின் கேவலத்தை மாற்றி நிச்சயமாய் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தின இயேசு, அதே இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார், இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும்
மாறாத கர்த்தராய் இருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பாஸ்டருக்கு செய்தது உண்மைனா எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை திருமணம் ஆகாதவர்களா இருக்கலாம், குழந்தை இல்லாதவங்களா இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்களா இருக்கலாம். இயேசுவின் இடத்துல நீங்க கேட்டு பாருங்க. எனக்கு படிப்பு வரலன்னு கூட நீங்க இருக்கலாம். நான் எவ்வளோ முயற்சி பண்றேன், என் தொழில வெற்றி அடைய முடியலன்னு நினைக்கலாம். ஆனா இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் முடியாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தினுடைய முடிவு நேரம். இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல. இதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துல வந்து இந்த நேரம் இவ்வளவு நேரம் உட்காருவீங்களா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நிச்சயமா எங்களுக்கு செய்கிற இயேசு உங்களுக்கும் செய்வார். அவர் பட்சவாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் உண்மையுள்ளவர், அவர் உயிருள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். அவரிடத்தில் நீங்க செபிக்க 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 செபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 2 நிமிஷம் மாத்திரம் எல்லாம் கண்ண மூடி தம்பி, எல்லாம் கண்ண மூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதே ஏரியாவுல, இதே ஜனங்கள் மத்தியில, இதே சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களை உயர்த்தும்படியாய் இயேசு வந்திருக்கிறார். அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் உண்மையை சொல்லுகிற தேவன். அவர் நிச்சயமா ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தும்படி அவர் பலத்த கரத்தில் நீங்க அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்துல அவர் உங்களை உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடி செபிக்கலாமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். உனக்கு சொன்ன வார்த்தை அவன் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலே நான் வந்து நிற்பேன்னு கத்த சொன்னவர் அவர் இந்த இடத்துல உங்க மத்தியில, என் மத்தியில, உங்களுக்குள்ள, எனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் நீக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தடைகளை நீக்குகிற ஆவியானவர் நமக்கு முன்பாய் சென்று எல்லா தடைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீ நீக்குங்க. ஆண்டவரே எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே குறைவு மட்டும் போகவே கூடாது. ஆண்டவரே எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவர் ஓ ராமா லாகராது ரந்தராமா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியடி சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா நிரப்புங்கப்பா. உம்முடைய நன்மையினால நிரப்புங்கப்பா. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க. ஆண்டவரே பலம் உள்ளவனுக்காகிலும் ஆண்டவரே பலம் நற்றவனுக்காகிலும் ஆண்டவரே உதவி செய்கிறது என் தேவனுக்கு அது லேசான காரியம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே